ஹலோ எவ்ரிவன், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நார்த் இந்தியாவோட ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுறது பன்னீர் ஆலு பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன எடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பன்னீர் எடுத்துரும். பன்னீருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் கட் பண்ணியிருக்கு பாருங்கள், அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் இது பார்த்திங்கன்னா இப்போ. ஓகே, ஸோ உருளைக்கிழங்கு செப்பரேட்டாக அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ஒரு 2 தக்காளியை போட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, அப்புறம் என்னென்ன அந்த சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் சொல்லுவாங்க அது என்னென்ன எடுத்துருக்கேன் பாருங்கள். வேர்க்கடலை கொஞ்சம் ஒயிட் செசமி சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து கடையில் கேட்டாலே கொடுத்துருவாங்க. பேக்கெட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்ஸில் கிடைக்கும். ப்ளஸ் இந்த கறி மசாலா பேக்கெட் லவங்கப்பட்டை, ஏலக்காய், அப்புறம் இந்த க்ளோஸு அது இருக்கும். ஸோ செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கோம் பிளேட்டில். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சட்டியில் போட்டு நல்லா சூடான கண்டிஷனில் இந்த வேர்க்கடலை போட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் ஹீட் பண்ணுறோம். ஓகே, ஃப்ரை கண்டிஷனில். ஸோ அதில் வந்து அந்த கறி மசாலா அதுவும் ஆட் பண்ணிடும். போட்டு அந்த கடைசி அந்த ஒயிட் செசமி சீட்ஸ் அதுவும் அதுவும் அப்படியே போட்டுருங்க. ஒயிட் செசமி சீட்ஸ் ஓகே போட்டு நல்லா ஒரு பெரட்டுங்க. பெரட்டுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு அரைக்கிற கண்டிஷன் ரெடியாக வச்சிடும். கொஞ்சம் போல் வெங்காயத்தை அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஓகே, இதை அரைச்சிட்டு செப்பரேட்டாக வைங்க. கடைசியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு சட்டி எடுத்துக்கோங்க. அந்த சட்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன எண்ணெய் ஆயில் லைட்டாக போடுங்க. ஒரு 4 டீஸ்பூன் 5 டீஸ்பூன் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா பன்னீரை போட்டு எல்லாம் லைட்டாக போட்டு ஃப்ரை பண்ணுறோம். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் வேணாம், லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிட்டு இது செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க. ஓகே, திரும்ப நம்ம இன்னொரு சட்டி எடுக்கிறோம். அதில் வந்து ஆயிலை போட்டு ஜீரா லைட்டாக அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணுறோம். ஓகே, அதில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிளாக கட் பண்ணலாம், அதை எடுத்துருவோம். அதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொட்டேட்டோஸ் லைட்டாக ஆட் பண்ணிடுவோம், அந்த சாப் பொட்டேட்டோஸ். ஓகே, அப்புறம் வெங்காயம் சாப்டு ஆனியன்ஸ் போட்டு ஒரு பெரட்டும், நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி ப்ளஸ் பூண்டோட பேஸ்ட். இது நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் மென்ஷன் பண்ணல, பட் ஆட் பண்ணும்போது அப்படி மென்ஷன் பண்ணிக்கலான்னு சொல்லலான்னு விட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து நல்லா நசுக்கிட்டு இல்லை மிக்சியில் அரைச்ச மாதிரி பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணி அதை போட்டுருவோம். ஸோ என்னென்ன மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோம்னு அதுவும் பார்த்துடலாம் ஒரு வாட்டி. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து தனியா பொடி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடரு, இதுக்கப்புறம் இது மஞ்சத்தூள் டர்மரிக் பவுடரு, இது கரம் மசாலா, ப்ளஸ் இது வந்து அந்த ஜீரகம் நல்லா மிக்சியில் அரைச்சி இல்லை அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த உருளைக்கிழங்கு வெங்காயத்தில் அந்த மசாலா எல்லாமே அப்படியே உறிஞ்சிச்சு பார்த்துக்கோங்க. ஈவனாக அப்படியே அங்கங்கே தங்காமல் ஈவனாக அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த தக்காளி பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணோம் ஏற்கனவே, அந்த மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன், அந்த பேஸ்ட்டை லைட்டாக ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் போல் தண்ணியும் ஆட் பண்ணிடுங்க. தண்ணியை ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன் ஆயிரும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, ஈவனாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம்லங்க, அந்த வேர்க்கடலை அப்புறம் அந்த மசாலாலாம் போட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணலாம். அதுவும் அந்த பேஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிடலாம். இதில் ஆட் பண்ணிட்டு அதுவும் கொஞ்சம் ஈவன் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் போல் உப்பு அப்படி மேட்டை தூவிடுங்க இதில். ஓகே, இதில் வந்து அந்த பன்னீர் நான் சொன்னல ஏற்கனவே ஃப்ரை பண்ணது. ஸோ ஃப்ரை பண்ண பன்னீர் அப்படியே இதில் போட்டுருங்க. ஒட்டுமொத்தமாக போட்டுடலாம். போட்டு அதுவும் அப்படியே ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ கொஞ்சம் போல் இந்த க்ரஷ்ட் பெப்பர், ஓகே, மிளகுத்தூள். இப்போ மிளகு வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும், அந்த மாதிரி கட்டாயத்தில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு டேஸ்ட்டுக்கும் அடிஷ்னலாக ஆட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டர் லைட்டாக ஆட் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு அப்படியே வந்துச்சு அந்த பன்னீர் ஆலு ப்ளஸ் பட்டரோட காம்போ அப்படியே வந்துச்சு பார்த்திங்கன்னா. ஓகே, அவ்வளோதாங்க, நம்ம டிஷ்ஷை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதான் நம்ம ஃபைனல் டிஷ் இந்த கண்டிஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சப்பாத்திக்கு யூஸ் பண்ணலாம், சாப்பாடுக்கு யூஸ் பண்ணலாம், தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஏதாவது டவுட்ஸ்னால் கொஞ்சம் நீங்களும் கேளுங்க. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எதாவது சொல்லணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதாவது ஆட் பண்ணணும், நீங்கள் எதாவது ஐடியா வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.